ஐயனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரன் கார்த்திகா கல்யாணத்தை நிலாவும் சோழனும் நடத்தி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. கார்த்திகா வீட்டுல ஒரு வாரத்துல கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வீட்டுல ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சேரனை பார்த்து எப்படியா இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சேரன் வீட்டுக்கு வராங்க. அப்ப பார்த்தா சேரன் வீட்டுல இல்ல. நிலாவும் சோழனும் மட்டும் வீட்டில் இருக்கவும் சேரன் மாமா இல்லையா அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும், ஏங்க மறுபடியும் தூக்கி ஜெயில உட்கார வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இல்லை நிலா ஏன் சொல்லலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், இங்கே பாருங்க உங்களுக்கு சேரன் அண்ணா தான் வேணும், சேரன் அண்ணா தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிற போறீங்கன்னா அது உங்க வீட்டுல நீங்க எடுத்து சொல்லி புரிய வைக்க பாருங்க. அப்படி இல்லையா சேரன் அண்ணாவை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிட்டு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோங்க. இப்படி எதுக்குமே உங்ககிட்ட தைரியமே கிடையாது. அப்படி இல்லாம நீங்க எதுக்கு சும்மா சும்மா இங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கீங்க? எதுக்கு மறுபடியும் இங்க இருக்கிற 4 பேர்த்தையும் கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கவா? போதும் கார்த்திகா, நீங்க இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், இங்க பாருங்க நிலா, என்னுடைய சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. என் மனசு முழுக்க சேரன் மாமா மட்டும்தான் இருக்காரு. ஆனா நான் வீட்டுல எடுத்து சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா கேட்கற மாதிரியே தெரியல. அப்ப உங்க முடிவுல நீங்க சரியா இருங்க. சேரன் அண்ணா தான் வேணும்னா போலீஸ் ஸ்டேஷன் போங்க. போய் எனக்கு வீட்டுல விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு போலீஸ் ஸ்டேஷன் போங்க. அப்படி இல்லையா உங்களை கட்டிக்கிற போற மாப்பிள்ள இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி நான் இன்னொருத்தர விரும்புறேன், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்க பார்த்து அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. இப்படி எதுவுமே பண்ணாம சும்மா சும்மா இங்க வராதிங்க கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா கட் அண்ட் ரைட்டா பேசி விட்டுறாங்க. இங்க கார்த்திகாக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அழுதுகிட்டே பார்த்தா கார்த்திகா வீட்டுக்கும் போயிடறாங்க. அப்பதான் சோழன், கரெக்டா சொன்னீங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லையில, நீங்க வேற இவங்க இருக்கட்டும், நம்ம எப்போ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது? எனக்கு வேற ஆதார் கார்டு வேணும். ஆதார் கார்டு நம்பர் கூட எனக்கும் தெரியல. நான் அன்னிக்கிட்டலாம் கூட ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தேன், என்னோட ஆதார் கார்டு காப்பி எதுவும் அவங்க கிட்ட இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லையில, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பட்டத்தோட கேட்கவும், ஏங்க இவ்வளோ பதறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இல்லைங்க அவங்க என்ன சொன்னாங்க, ஆதார் கார்டு எதுவும் இருக்கா அவங்க கிட்ட, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கேட்கவும், இல்லைங்க அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. அவங்க கிட்டையும் கேட்டு பார்த்தேன், என்னுடைய ஆதார் நம்பர் ஏதாவது ஷேர் பண்ணி அதில் வச்சிருக்கீங்களான்னு கேட்டு பார்த்தேன், அவங்க கிட்டையும் எதுவுமே இல்லை. எனக்கு அந்த நம்பர் மட்டும் ஞாபகம் வந்தால் போதும், ஆதார் கார்டு எப்படியாவது ரெடி பண்ணி டைவர்ஸ்க்கு சீக்கிரம் அப்ளை பண்ணிடலாம், என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நிலா ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி அப்படி இல்லைன்னா புது ஆதார் கார்டு தான் எடுக்கணும். புது ஆதார் கார்டு இருக்கிறதுக்கு என்னங்க ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கேட்கவும், என்ன ரூல்ஸ்லாம் என்ன ரேஷன் கார்டெல்லாம் கேட்பாங்க. ரேஷன் கார்டு வேணும்னா இந்த வீட்டு ரேஷன் கார்டில் உங்களுடைய பேரை ஜாயின் பண்ணணும். உங்களுடைய பேரை ஜாயின் பண்ணுறதுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட்டே போதும்னு நினைக்கிறேன். மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வச்சு இந்த வீட்டு ரேஷன் கார்டில் உங்களுடைய பேரை சேர்த்தா போதும்ல. எப்படியும் ரேஷன் கார்டு ஒரு ஐடி தான், ஐடி ப்ரூஃப் தானே. இந்த ஐடி ப்ரூஃபை வச்சு உங்களுக்கு ஆதார் கார்டு ரெடி பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், இதுவும் சூப்பர் ஐடியா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லல, என்னங்க சூப்பர் ஐடியா? இந்த வீட்டு ரேஷன் கார்டில் உங்கள் பேரை நிரந்தரமாக சேர்க்க முடியுமா? உங்களுடைய வேலை நடக்கணும்னா மட்டும் எங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் உங்கள் பேர் இருக்கணும். உங்களுக்கு வேலை எதுவும் நடக்கலைன்னா எங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் உங்கள் பேர் இருக்கக்கூடாது. இந்த வீட்டு மருமகளா என்னுடைய மனைவியா எங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் உங்களுடைய பேர் இருக்கிறதுக்கு நான் அனுமதிப்பலாம். ஆனால் நீங்கள் தான் இங்கே வீட்லேயே இருக்க போகிறது கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் தானே. இப்போ வேற விவாகரத்துக்கு வேற அப்ளை பண்ண ரெடியாக நிற்கிறீங்க. அதுவுமே இந்த விவாகரத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்காண்டி தான் ரேஷன் கார்டில் உங்கள் பேர் சேர்க்கறதுக்கு வேகமாக சரின்னு சொல்கிறீங்க. என்னங்க நிலா, எப்பயுமே உங்க பக்கம் மட்டும்தான் பாக்குறீங்களே தவிர என் பக்கம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப வருத்தத்தோட பேசிட்டு போயிடறாரு. அப்பதான் நிலா யோசிக்கிறாங்க, அவரு சொல்றதும் சரிதானே, என்னுடைய காரியம் நடக்கணும்னா என்ன வேணாலும் செய்யற மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிட்டு இருக்காங்க.